வெற்றி நமக்கு தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். நஞ்சப்பா, இனிமே நாம டிலே பண்ண கூடாது. ஜானி, என்ன நாய கூப்பிடுறாரு? நான் இல்லப்பா, அது அடியாளு. இவர்தான் மணிமங்கலம் தர்மகர்த்தா. இவரு பெரிய பன்னி. ஐயோ, பெரிய பன்னி இல்ல, பெரிய பண்ணை. சாரி, பெரிய பண்ணை. மச்சான். எஸ் எஸ் எஸ். ஸ்வீட்டி. எஸ். நஞ்சப்பா, நான் முன்னால போட்டுமா? போங்க, பெரிய மனுஷனுக்கு இடம் விடலன்னா எப்படி? என்னடா இது, தாவாங்கட்டையில புடியில பிரஷ் மாதிரி. இவங்க சப்போர்ட்ல தான் நாம அந்த கோயில்ல கொள்ளையடிக்க போறோம். கிராமத்து கோவில்ல அவ்வளவு காஸ்ட்லியான நகைகளா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊர் கோயில்ல இருக்கிற விலை வசந்த நகை மாதிரி வேற எந்த ஊர் கோயிலையும் கிடையாதாமா. எஸ் ஸ்வீட்டி, அந்த ஜுவல்ஸோட வேல்யூ 2 crores. 2 crores மை டார்லிங். 2 கோடியா? அதெல்லாம் பாண்டியங்காலத்து நகைங்க, எல்லாம் அசல் வைரம். பாஸ், பர்மிஷன் கொடுங்க, ஆபரேஷனே முடிச்சிடுறோம். பட் ஒன் திங், அது ரொம்ப கஷ்டம் ஸ்வீட்டி. ஏன்? என்னவே, எல்லா நகைகளும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெளியில வரும். திருவிழா முடிஞ்ச உடனே திருப்பி உள்ள போயிடும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நாம அடிச்சோணும். நான் நடத்தின ஆபரேஷன் ஃபெயில் ஆனதே இல்ல. ஸ்வீட்டி. காளி. எஸ் மேடம். மணிமங்கலம் கிராமத்தோட பர்டிகுலர்ஸ் இந்த கவர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்களை கூட்டிக்கிட்டு நீ அந்த கிராமத்துக்கு போற. அங்க உங்களுக்கு தர்மகத்தாவும் நஞ்சப்பனும் மறைமுகமா உதவி செய்வாங்க. அவங்கள தெரிஞ்சிட்ட மாதிரி நீ காட்டிக்கவே கூடாது. ஓகே? மணிமங்கலம். ஹாய், கோயில் இருக்க வில்லேஜ் வந்தாச்சு மேம். அதோ ஊர் தெரியுது. லெஃப்ட்ல ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அந்த வழியா போ. ப்ரொசீட். ஹாய், யார் மேன் மரத்துல? யாராவே? ஊருக்கு புதுசா என்ன யாருன்னு கேக்குறவன் நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன மேம்? ஜீப் போறது கண்ணுக்கு தெரியல? இடியட் மாதிரி காய வெட்டி வண்டி மேல போறேன். ஏன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு என்னைய வரட்டியா? இரு வர்றேன். Johnny, he's a country bro. Don't talk with him. Let's move. அப்பா, வெள்ளக்காரனுக்கு பிறந்தவங்களா? நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதப்பா. பையன் வந்தா தமிழே வை. என்ன சொன்ன? Bastard. என்னங்க கார்ல போறவன் என்ன பாஸ்டர்னு சொல்லிட்டு போறானே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கும் தெரியலையா. அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாருயா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே. அவருக்கு இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சுக்குவாரு. ஆமா, அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம் தலைவர் ஐயா. ஏதோ ஆள விரட்ட வார்த்தை தாண்டா. வார்த்தை இப்படி ஓடுறாரு. ஆமாங்க, இதுக்கு சீக்கிரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்கு போய் தங்கச்சி கிட்ட நேரா கேட்டு பாத்துருவோம். மீனா, மீனாட்சி வாங்கண்ணே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றது கூட கேட்காம காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க? உங்க தங்கச்சிக்கு இளநீ கொண்டதுதான் முக்கியமா? கோச்சுக்காத கண்ணு, காலையில ஏண்டி குடிக்கலன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போனேன். அடடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. நான் ராத்திரில என் கண்ணுல மட்டும் குறைச்சிடுறேன். மணி, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானுவா. நீ சொல்றியா? என்ன வார்த்தை? பாஸ்டர்ட். ஆமா, யார் சொன்னது? ஏன் கெட்ட பேச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார பார்த்து யார் சொன்னது? அது ரொம்ப கெட்ட பேச்சு போல இருக்கு. உன்னை பார்த்து யாரோ சொன்னாங்கன்னு தங்கச்சிக்கு தெரிஞ்சுச்சு, உன்னை சும்மா விட மாட்டா. வாய முடிக்கும். என்ன வாய முடிட்டீங்க? யார பார்த்து யார் சொன்னதுன்னு கேட்கறல்ல? வந்துருச்சு. அடுத்த தெரு பயிருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வார்த்தை சொல்லி அடிச்சுக்கிட்டானுங்க. பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சு. வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது பாரு. அதனால வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயத்து பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன்.
அந்த வார்த்தை சொன்னவன் நாக்க அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்னா அவசாரிக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவனே. தங்கச்சியை பாருங்க. ராஸ்கல். ஐயோ முதலாளி அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. கொண்டு. ஐயோ, முதலாளி இதை ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் உங்க கை அடக்குங்க. ஐயோ இவன் தாங்க மாட்டான். ஆளுதான் அவரு. தாங்க மாட்டான். உண்மை கொண்டு போடு, ராஸ்கல். கொண்டு குழிய கெட்ட பேச்சு சொல்லு ஐயா. நானும் கேள்விப்பட்டேன். இடம் தெரியாம வந்து வாயை விட்டுருக்கானுங்க. டேய், இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர். மன்னிப்பு கேளுங்கடா. மறுபடியும் இங்கிலீஷ் ஐயா. மன்னிச்சுட்டாரு, போங்க. ஏய், இங்க வா. நீங்களா யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். இங்க எதுக்காக வந்தீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோங்க. ஓ, பட்டணத்து பக்தர்களா? பாவம், விட்டுடு பாண்டி, போட்டோம். இவங்கள பார்த்தா பக்தர் மாதிரி தெரியலையே. எதையோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஆ, ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியார பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல உனக்கு ஒரு கெட்ட பேரு, நீ நாத்திகான்னு. விட்டுடு, போட்டோம். உழைச்சு போ. நீ போ, போடா, போடா, போடா. நில்லுங்க, அறிவு கட்டவன்களா. எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போங்க, போங்க. என்ன ஐயா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெளியே தெரியக்கூடாது. கப்பு சிப்பு என்ன ரொம்ப நடிச்சு காப்பி கொடுத்துட போற இருக்க. பயாம இருக்கு, பயாம இருக்கு. தகச்சி கண்ணையா என்ன ஐயா? கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனான்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கறியா? பாபாய் பாபாய். ஏன் பாபா பேச மாட்டேங்கிற? ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டு வந்திருப்பானு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சிய பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன், என்ன சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயல்வளை ராமர் அணில் முதுல கோடு போட்ட மாதிரி முதுக தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயலுவ செத்தானோ இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டானுவோ. என்ன பாப்பா பேசாம இருக்க? நான் சொல்றத நம்பலையா? உண்மையை சொன்னா நம்பலாம். உண்மையா தான் பாப்பா சொல்றேன். பாரு, சட்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல? பாரு, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டைவா மாத்த தெரியாது. இந்த பாருங்க அண்ணே, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்கள உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ? நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலைனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்கள அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னய்யா? நாம அவனோட அடிச்சு குப்பை வண்டியில போட்டது நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. படுவா. என் போட்டவ கண்ணையா காட்டினாலதான் அடங்குனீங்க. கண்ணையா, என்னையா இந்த விஷயம் தங்கச்சிக்கு எப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லலையா. நான் இல்லைங்கய்யா. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்காளச்சி. வா 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 வா. கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்திய குடும்பத்துல கலாம உண்டாக்க. அண்ணே, உண்மையை சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. பாப்பா, இந்த பேச்ச கேட்காத. என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்சு பேசலாம். இவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி, நான் சொன்னா யாராவது நீயாச்சும் சொல்லி வை. இது ஒரு நாளைக்கு அடிச்சு உன்னை பட்டை களைப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்தேன், விளக்க மாத்தேன். ஏடு ஏடு தொட்டப்பகட்டே.
என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? தேவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் மாமன் 5 பேரை சமாளிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமன் மனச மட்டும் இல்ல, உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சு குளிப்பாட்ட போறேனோ. ஆ, பாம்பே பார்ட்டி வந்தாச்சு. அவங்கள நீ பாத்துக்க. அப்ப நீங்க? திருவிழா நேரம் ஆபீசர் எல்லாம் வந்திருக்கானுங்க. நான் இல்லைன்னா சந்தேகப்படுவானுங்க. அப்புறமா வந்து சந்திக்கிறேன். சரி.